ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம செய்ய போகிற கேக்குக்கு எல்லாமே பேஸ் வந்து ஸ்பாஞ்ச் இது தான். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இங்கே 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையாக இருந்தால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம இதை வந்து மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளைக்கருவை பிரித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 2 முட்டையோட வெள்ளைக்கருவை அதை வந்து இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிக்கோங்க. பபுள்ஸ் வர்ற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து 75 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை வந்து நம்ம 3 பேட்சாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிட்ட வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் டைம் சேர்த்துக்கிறேன். செகண்ட் பேட்ச். இப்போ வந்து தேர்ட் டைம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம மஞ்சள் கரு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, தனியாக 2 மஞ்சள் கரு. இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இந்த மஞ்சள் கரு கூடவே நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மைதா வந்து 60 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். சால்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா வயர் விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 10 ml பால் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஆயிலும் அதே அளவு தான், பால் என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு 10 ml 2 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே 10 ml வந்து ஆயில் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்டர்லேயும் மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே அடங்கிடுச்சுன்னா கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வராது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த பதம், இதுதான் வந்து கரெக்டான பதம். பார்த்தீங்களா, மடித்து விழுது, அந்த மாதிரி விழணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். வந்து 6 இன்ச்சு டின் எடுத்துருக்கேன். இது வந்து 1/2 kg வரும். இதில் நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சைட்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து அவனில் வச்சிடலாம். ஓடிஜியில் வச்சிடலாம். 180 டிகிரிக்கு நம்ம வந்து 30 நிமிஷம் வச்சிடலாம். 30 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் வந்து கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு பேலட் நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு இந்த சைட்லலாம் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்க வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து டீமால்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. 2 தடவை இப்படி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய எல்லா கேக்குக்கும் பேஸு இதுதான், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணி கேக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பேஸ் எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.